எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான பதிவு எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே, உன் பணியை ஊக்கத்துடன் செய். இது சுவாமி அரவிந்தர் ஐயாவுடைய பொன்மொழிகளுங்க. எதற்கும் அஞ்சக்கூடாதுங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதனின் துணிச்சல் தாங்க அவன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு நிர்ணயம் பண்ணும். பார்த்துக்கோங்க, நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் துணிச்சலாக நம்ம செயல்படணும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நம்ம துணிச்சலாக இருக்கணும். யாரையும் வெறுக்கக்கூடாதுங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து வெறுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெறுக்கிறவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். ஒருத்தரை பார்த்து வெறுப்பாகவே நம்ம முகத்தை வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு தான் உடல் அளவில் பாதிப்பு ஏற்படும். அவர்கள் நன்றாக தான் இருப்பார்கள். யாரையும் ஒதுக்கக்கூடாது. ஒருத்தருங்க உதவி நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உதவி தேவைப்படுறப்ப உபயோகப்படுத்தி விட்டு கடைசியில் அவங்கள நம்ம ஒதுக்குறோம். வேணாம், நன்றி இல்லாத அது ஒரு பாவம் மாதிரி. பார்த்துக்கோங்க, யாரையும் ஒதுக்க மட்டும் கூடாது. நம்ம அவங்களோட தேவைகள் உபயோகப்படுத்திட்டு வேணான்னு எப்பயும் ஒதுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பணியை நம்ம சிறப்பாக ஊக்கத்துடன் செய்யணும். வாழ்க்கையில் மிக சிறந்த செயலை செய்பவரை நோக்கி தான் அதிக வாய்ப்புகள் வரும். பார்த்துக்கோங்க, எப்பையும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.